வணக்கம். டாப் 10 செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் விக்னேஷ். இந்தியா, உலகம், சினிமா என பல்வேறு டாப் 10 செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று பார்வையிட முதலமைச்சருக்கு அறிவுறுத்திய உயர்நீதிமன்றம். இரண்டாவது நாளாக குறைந்துள்ள தங்கத்தின் விலை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்துள்ள காவல்துறை உள்ளிட்ட முக்கிய செய்திகளை டாப் 10 தமிழ்நாடு பகுதியில் இப்போது பார்க்கலாம். கல்வராயன் மலைப்பகுதியில் முதலமைச்சர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்று பார்வையிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண சம்பவத்தை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறினர். கல்வராயன் மலைப்பகுதி உள்ளதால் அந்த பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தினர். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி, கல்வி, ரேஷன் கடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து ஏற்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் கூறினர். குறிப்பாக மலைப்பகுதிக்கு சென்று மக்களின் நிலை பற்றி முதலமைச்சர் ஆய்வு செய்ய வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். முதலமைச்சர் செல்லாவிட்டால் அமைச்சர் உதயநிதி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருடன் செல்ல வேண்டும் என கூறினர். தாங்கள் சென்று பார்வையிடுவதை விட அமைச்சர்கள் சென்று பார்க்கும்போது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து இந்த வழக்கில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து விசாரணையை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாஜக ஆட்சியில் தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் 10ல் 1 பங்கு கூட முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அறிவிக்கப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரை தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியையும் 2014 முதல் 2024ஆம் ஆண்டு வரை ஒதுக்கப்பட்ட நிதியையும் ஒப்பீடு செய்துள்ளார். அதில் பாஜகவின் கடந்த 10 ஆண்டு ஆட்சியின் போது 1,05,150 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டதாகவும், முந்தைய காங்கிரசின் 10 ஆண்டு கால ஆட்சியில் 8,054 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 ஆண்டு காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்தபோது 6 ஆண்டுகளாக நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்துக் கூறி நலத்திட்டங்களை பெறுவதை விட்டு கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி முதலமைச்சர் நாடகமாடுவதாக அவர் விமர்சித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக எம்பிக்கள் தொகுதி சார்ந்த பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் பேசவில்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ள அண்ணாமலை, தற்போது முதலமைச்சர்கள் கூட்டத்தையும் புறக்கணிக்க முடிவு செய்தால் தமிழக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வீண் நாடகங்களை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை முதலமைச்சர் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி எதிரொலியாக இரண்டாவது நாளாக தங்கம் விலை இன்றும் குறைந்தது. மத்திய பட்ஜெட்டில் தங்கம், வெள்ளி மீதான இறக்குமதி வரி 15%லிருந்து 6% குறைக்கப்பட்டது. இதனால் நேற்று ஒரே நாளில் சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,200 ரூபாய் குறைந்தது. இதேபோல வெள்ளி விலையும் கிராம் ஒன்றுக்கு 3 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. இந்நிலையில் சென்னையில் இரண்டாவது நாளாக தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளி விலையும் கிராம் ஒன்றுக்கு 50 காசுகள் குறைந்து 92 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம், வெள்ளி விலை குறைந்து வருவதால் நகைக்கடைகளில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் நகைகளை வாங்கிச் செல்கின்றனர். காவல்துறையினருக்கான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருசக்கர வாகன சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 74,08,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களின் சேவையை கொடியசைத்து முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுற்றுலா, பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் சார்பில் 941 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார்.
இதேபோல் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 9 கோவில்களில் 35 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 14 புதிய திட்டப் பணிகளுக்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அதோடு 9 கோவில்களில் 20 கோடியே 53 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள 13 புதிய திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். பின் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்நிலை பணியில் செயல் அலுவலர் நிலை 1 பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மு.பே. சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 42,000 கனஅடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வரும் நீரின் அளவு ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து நேற்று 70,000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை 42,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிப்பதற்கான தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரிசல் இயக்க 9வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. காவிரி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் ஆலம்பாடி, ஊட்டமலை, ஒகேனக்கல், பண்ணவாடி உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் இன்று நடைபெறவுள்ள சூழலில் காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை சிறையில் வாடும் 87 மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பறிமுதல் செய்யப்பட்ட 175 படகுகளை மீட்டுக் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் அச்சுறுத்தப்படுவதாலும் கைது செய்யப்படுவதும் மீனவ மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் உரிய தூதரக முயற்சிகளை மேற்கொண்டு தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கடந்த ஜனவரி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை 250 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மிக அதிகபட்ச கைது கவலையளிப்பதாகவும் கூறியுள்ளார். ஆவடி விமானப்படை பயிற்சி மையத்தில் விமானப்படை வீரர் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த 55 வயதான காளிதாஸ் என்ற விமானப்படை வீரர் ஆவடி விமானப்படை பயிற்சி மையத்தில் பணியாற்றி வந்தார். நேற்றிரவு பயிற்சி மையத்தில் உள்ள 8வது டவரில் அவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அதிகாலையில் கையில் வைத்திருந்த AK-47 ரக துப்பாக்கியால் அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. 3 தோட்டாக்கள் தொண்டையில் பாய்ந்த நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விமானப்படை வீரருக்கு மனைவி மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இது தொடர்பாக புதுப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். கேரளாவில் பரவி வரும் நிபா வைரஸ் எதிரொலியாக உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ள ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் நிபா வைரஸ் காரணமாக கேரள மாநிலத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நாடுகாணி, சோலாடி, பாட்டவயல் உள்ளிட்ட 5 சோதனை சாவடிகளில் மருத்துவ குழுவினர் பணியமர்த்தப்பட்டு நீலகிரிக்குள் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு காய்ச்சல், இருமல், சளி இருக்கிறதா என பரிசோதித்த பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வெளவாய்க்கால் நிபா வைரஸ் பரவி வருவதாக கூறும் நிலையில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களில் பழங்கள் இருக்கிறதா என்று சோதனை செய்த பின்னரே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த பணிகளை துரிதமாக செய்ய சுகாதார பணியாளர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். பட்ஜெட்டில் பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மத்தியில் தவறான எண்ணத்தை விதைக்க காங்கிரஸ் முற்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு இடையே பாரபட்சம் காட்டப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறிய குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். I would challenge the Congress party for all the budget speeches that they've delivered, that in each of the budget speeches, have they named every state of this country? This is an outrageous allegation. This is an outrageous allegation. Cabinet has, under the leadership of Prime Minister Modi, passed a very important decision. It has taken the decision to set up a very big port in Vadavan
in Maharashtra. Did Maharashtra get ignored because I did not mention the name of Maharashtra? 76,000 crores have been announced for that project. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி பாரபட்சமாக இருப்பதாக கூறி நாடாளுமன்ற நுழைவாயிலில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கனிமொழி, திருச்சி சிவா, திருமாவளவன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தமிழக எம்பிக்களும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். தமிழ்நாடும் இல்லை, திருக்குறளும் இல்லை என்ற பதாகையுடனும் தமிழ்நாட்டிற்கு நீதி எங்கே என முழக்கம் எழுப்பியும் திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் ஆளும் கட்சியின் மன விருப்பத்திற்கு ஏற்ப அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினர். இதனிடையே அவை தொடங்கியதும் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மக்களவையில் முழக்கம் எழுப்பினர். எதிர்க்கட்சிகளை முற்றிலும் புறக்கணிக்கும் வகையிலும் மக்களுக்கு விரோதமான வகையிலும் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக திமுக, விசிக எம்பிக்கள் விமர்சித்துள்ளனர். நேற்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் மக்களவையிலே சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை என்பது முழுமையாக பாரபட்சம் காட்டுவதாக, எதிர்க்கட்சிகளை முற்றிலும் புறக்கணிப்பதாக, தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே தேவையானதை தந்து கேட்டதை கொடுத்து அவர்களை தங்கள் பக்கத்தில் இருத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இருந்தது. ஆக ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது நாட்டுக்கு என்று ஒட்டுமொத்தமானது என்பதற்கு பதிலாக ஆளுகின்ற கட்சியினுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெறும் என்று வருகிற போது இதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டிற்கு நியாயமாக வர வேண்டிய தமிழ்நாடு என்ற பெயரே உச்சரிக்கப்படவில்லை. மிகவும் மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பட்ஜெட், மக்கள் விரோத பட்ஜெட். இவர்களின் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரண்டு கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு பணிந்து இணங்கி இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறார்கள். இது வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இதை இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் கண்டிக்கிறோம். பிரதமர் மோடி பங்கேற்ற யோகா தின விழாவிற்கு 43 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது தெரியவந்துள்ளது. கடந்த ஜூன் 21ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரிக்கரை அருகே நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சிக்கான செலவு குறித்து விவரங்களை மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் போஸ் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோரியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்ற யோகா தின கொண்டாட்டத்திற்கு 43 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவிட மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மதசார்பற்ற ஜனதாதளம் எம்எல்சி சூரஜ் ரேவண்ணா 22 நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்தார். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்த நிலையில் சிறையிலிருந்து சூரஜ் ரேவண்ணா தற்போது வெளியே வந்துள்ளார். சிறையிலிருந்து வெளியே வந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனக்கு எதிராகவும் தனது குடும்பத்தினருக்கு எதிராகவும் சிலர் சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். இதற்கு யார் காரணம் என்பது குறித்து விரைவில் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். கர்நாடகா மாநிலம் ஹாசன் மாவட்டம் அரசிகேரே பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் கொடுத்த பாலியல் புகாரின் அடிப்படையில் சூரஜ் ரேவண்ணா கடந்த ஜூன் 23ஆம் தேதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில அரசின் திட்டக்குழு கூட்டம் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற்றது. இதனையடுத்து நடப்பு நிதியாண்டுக்கு 12,700 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டம் தயாரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய மாநில அரசு தயாராகி வருகிறது. அதன்படி வரும் 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கும் என்றும் அடுத்த சில நாட்களில் நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி 5 மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்திருந்தார். நடிகை பிரியங்கா
பிரியங்கா சோப்ரா ஹாலிவுட் படத்தில் நடித்து வரும் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழில் விஜய்க்கு ஜோடியாக தமிழன் திரைப்படத்தில் அறிமுகமாகி பிரபலமானவர் பிரியங்கா சோப்ரா. தொடர்ந்து பாலிவுட், ஹாலிவுட் என 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு பாப் பாடகர் நிக் ஜோனஸை திருமணம் செய்த பிரியங்கா சோப்ரா அமெரிக்காவில் குடியேறினார். திருமணத்திற்கு பிறகு ஹாலிவுட் படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வரும் இவர் தற்போது தி பிளஃப் என்ற படத்தில் நடித்து வருகிறார். 19ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண் தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக போராடும் கதையம்சத்தை கொண்ட இந்த படத்தில் கடல் கொள்ளையராக பிரியங்கா நடிக்கிறார். ஜாக்வின் ஃபீனிக்ஸ் நடிப்பில் உருவாகியுள்ள ஜோக்கர் 2 படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி கவனம் பெற்று வருகிறது. இயக்குனர் டூட் பிலிப்ஸ் இயக்கத்தில் ஜாக்வின் ஃபீனிக்ஸ் நடிப்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த திரைப்படம் ஜோக்கர். இதில் நாயகனாக நடித்து மிக சிறந்த நடிப்பை வழங்கிய ஜாக்வானுக்கு ஆஸ்கர், கோல்டன் குளோப் உள்ளிட்ட பல விருதுகள் கிடைத்தன. தற்போது அதே கூட்டணியில் படத்தின் 2ஆம் பாகம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் இதன் ட்ரெய்லர் தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. மேலும் இப்படம் அக்டோபர் 4ஆம் தேதி உலக அளவில் வெளியாகிறது. தான் நடித்த திரைப்படங்கள் வெற்றியடைய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்த நடிகை சாக்ஷி அகர்வாலுடன் பக்தர்கள் செல்ஃபி எடுத்தனர். பிக் பாஸ் மூலம் பிரபலமான சாக்ஷி அகர்வால் தமிழில் பஹீரா, டெடி, காலா, ராஜாராணி போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் தான் நடித்த ராயன், தங்களான், அந்தகன் படம் வெற்றி பெற வேண்டியும் விஜய் சேதுபதியுடன் நடித்த புதிய படத்தின் போஸ்டர் இன்று வெளியாக உள்ளதாலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே வந்த நடிகை சாக்ஷி அகர்வாலுடன் பக்தர்கள் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பிரபல மலையாள நடிகரான ஷேன் நிகாம் தமிழில் அறிமுகமாகும் மெட்ராஸ்காரன் படத்தின் டீசர் குறித்த அறிவிப்பு வெளியானது. மலையாளத்தில் கும்பலாங்கி நைட்ஸ், இஸ்க் போன்ற படங்கள் மூலமாக பிரபலமானவர் ஷேன் நிகாம். இவர் தற்போது தமிழில் மெட்ராஸ்காரன் என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தை ரங்கோலி படத்தை இயக்கிய வாலி மோகன்தாஸ் இயக்குகிறார். மேலும் இதில் கலையரசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த படத்தின் டீசர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. இந்தியன் 2 படத்தில் இடம்பெற்றுள்ள கம்பேக் இந்தியன் பாடலின் வீடியோவை படக்குழு வெளியிட்டது. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 திரைப்படம் வெளியானது. மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளியான இப்படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. இருந்தும் வசூல் ரீதியாக இப்படம் வெற்றி பெற்றதாக தகவல் வெளியானது. மேலும் படத்தின் இறுதியில் இடம்பெற்றுள்ள இந்தியன் 3 படத்திற்கான ட்ரெய்லருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஐஸ்வர்யா ராஜேஷ் மலையாளத்தில் நடித்துள்ள அஜயந்தே ரண்ட மோஷனம் திரைப்படத்தை வெளியிட நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. டொவினோ தாமஸ் நாயகனாகவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நாயகியாகவும் நடித்துள்ள திரைப்படம் அஜயந்தே ரண்ட மோஷனம். இப்படத்தை ஜித்தன் லால் இயக்கியுள்ளார். இந்நிலையில் படம் வெளியாக தயாராக இருந்த நிலையில் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த டாக்டர் வினித் என்பவர் படத்திற்கு எதிராக கொச்சி முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் படத்தை தயாரிக்க தன்னிடம் 3,20,00,000 ரூபாய் பெற்று ஏமாற்றிவிட்டதாகவும், எனவே படத்தை வெளியிடக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த படத்தை தியேட்டர் மற்றும் OTTயில் வெளியிட தடை விதித்து உத்தரவிட்டார். கலர்ஸ் ஆஃப் கோலிவுட் எ மெலனின் டெஃபிஷியன்சி என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆவணப்படத்தை பாரோ சலீல் என்பவர் இயக்கியுள்ளார். 20 வயதான அவரும் அவரது கல்லூரி குழுவினரும் செமஸ்டர் பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஆவணப்படத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த படம் குறித்து பாரோ சலீல் கூறுகையில், வெள்ளை சருமத்தின் மீதான விருப்பம் தமிழ் சினிமாவில் ஆழமாக பதிந்துள்ளது என்றும், இதுகுறித்து தொழில் வல்லுநர்கள், கலைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடன் உரையாடி ஆய்வு செய்திருப்பதாகவும் கூறினார். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான கருத்து கணிப்பில் டொனால்டு டிரம்பை கமலா ஹாரிஸ் பின்னுக்கு தள்ளியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அமெரிக்காவில் வரும் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்ப் களமிறங்கியுள்ளார். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து அதிபர் வேட்பாளருக்கான போட்டியில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் நுழைந்தார்.
இந்நிலையில் அதிபர் தேர்தலுக்கான கருத்து கணிப்பில் டிரம்பை கமலா ஹாரிஸ் பின்னுக்கு தள்ளியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. 44% ஆதரவோடு கமலா ஹாரிஸ் முன்னிலையில் உள்ள நிலையில் 42% ஆதரவை டிரம்ப் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே விஸ்கான்சின் மாகாணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய கமலா ஹாரிஸ் டொனால்டு டிரம்பை கடுமையாக விமர்சித்தார். கோடீஸ்வரர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆதரவுடன் டிரம்ப் களமிறங்கியுள்ளதாக விமர்சித்துள்ள கமலா ஹாரிஸ் மக்கள் ஆதரவுடன் மட்டுமே தான் களமிறங்கியிருப்பதாக தெரிவித்தார். டிரம்பின் கொள்கைகள் நடுத்தர மக்களை பலவீனமாக்கி நாட்டை பின்னோக்கி அழைத்துச் சென்றுவிடும் என கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டினார். அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேல் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாஷிங்டன் டிசியில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்திற்கு அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் இருக்கும் பிணை கைதிகளின் உறவினர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிராக கோஷமிட்டனர். ஹமாஸ் அமைப்பினருடன் ஒப்பந்தம் செய்து பிணை கைதிகளை மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதேபோல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யூதர்கள் சிலர் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கிருந்த பாதுகாவலர்கள் அவர்களை கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நாளை அதிபர் ஜோ பைடனை சந்திக்க உள்ளார். தொடர்ந்து முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருமான டொனால்டு டிரம்பை நாளை மறுநாள் நெதன்யாகு சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் தொடர் கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கயேமி புயல் காரணமாக நாட்டில் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. தலைநகர் மணிலாவில் பெரும்பாலான இடங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆற்று நீரைப் போல் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. கனமழையுடன் வீசிய சூறாவளி காற்றால் பல இடங்களில் மரங்களும் மின்கம்பங்களும் சரிந்து விழுந்துள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீராங்கனை ஒருவர் கால்களின்றி ஸ்கேட்டிங் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். கேன்யா செசர் என்ற 31 வயதான மாற்றுத்திறனாளி வீராங்கனை 2 கால்களும் இல்லாத நிலையில் 19.65 வினாடிகளுக்கு தொடர்ந்து ஸ்கேட்டிங் செய்துள்ளார். இச்சாதனை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. ஸ்கேட்டிங்கிற்கு முக்கியம் கால்கள். அந்த கால்களே இல்லாமல் செசர் ஸ்கேட்டிங் செய்யும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன. தாய்லாந்தில் பிறந்த செசர் குழந்தையிலேயே பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலையில் அவரை தத்தெடுத்த அமெரிக்க தம்பதி ஒரேகான் மாகாணத்தில் அவருடன் வசித்து வருகின்றனர். பள்ளிப்படிப்பின் போது ஸ்கேட்டிங் மீது கொண்ட ஆர்வத்தினால் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு செசர் பரிசுகளை குவித்து வந்தார். தற்போது கின்னஸ் சாதனை படைத்திருக்கும் அவர் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு உத்வேகம் அளிப்பவராக திகழ்கிறார். மெக்சிகோ நாட்டிலிருந்து ஏராளமான புலம்பெயர்ந்தோர் அமெரிக்காவுக்குள் தஞ்சமடைய நடைப்பயணமாக செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. வன்முறை மற்றும் வறுமை காரணமாக மெக்சிகோ நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏராளமான மக்கள் அவ்வப்போது புலம்பெயர்ந்து வருகின்றனர். அதன் நீட்சியாக மெக்சிகோவின் தென்பகுதியான டபாச்சுலா பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்க எல்லையை நோக்கி நடைப்பயணமாகவும் சிலர் லாரி ட்ரக்குகள் மூலமாகவும் செல்கின்றனர். நடைப்பயணமாக செல்லும்போது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். அதிகளவு மக்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவது மெக்சிகோ அரசுக்கு மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மேலும் அமெரிக்காவில் விரைவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு அதிபர் பதவிக்கு போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் தான் ஆட்சிக்கு வந்தால் புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்படுவார்கள் என்று கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தலைநகர் லாபாஸ் மற்றும் எல் ஆல்டோ ஆகிய நகரங்களில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் நிரப்புவதற்காக நீண்ட வரிசைகளில் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. கார்கள், பேருந்துகள், லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் சாலையோரம் காத்திருக்கும் பருந்து பார்வை காட்சிகள் பிரச்சனையின் தீவிரத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளன. எனினும் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனை இல்லை என தெரிவித்துள்ள அதிகாரிகள் மோசமான வானிலை காரணமாக டீசல் விநியோகத்தில் மட்டும் சிக்கல் இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள வெர்சைல்ஸ் அரண்மனை வழியாக ஒலிம்பிக் சுடர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பிரான்ஸ் மற்றும் அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக எடுத்துச் செல்லப்பட்ட ஒலிம்பிக் சுடர் கடந்த 14ஆம் தேதி தலைநகர் பாரிஸுக்கு வந்தடைந்தது. இந்த நிலையில் நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு வரும் இந்த ஒலிம்பிக் சுடர் வெலைன்ஸ் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற வெர்சைல்ஸ் அரண்மனை வழியாக எடுத்துச் செல்லப்பட்டது. La flamme rayonne ici à Versailles avec Caroline Garcia. வழிநெடுகிலும் பொதுமக்கள் திரண்டிருந்து ஒலிம்பிக் சுடருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாளை மறுநாள் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கும் போது தொடக்க விழா நடைபெறும் மைதானத்திற்கு ஒலிம்பிக் சுடர் எடுத்து வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாலஸ்தீனர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்து தலைநகர் பாரிஸில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க இஸ்ரேல் அணிக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் வேட்பாளருக்கான போட்டியில் உள்ள துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற அவரது சொந்த ஊர் மக்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகே உள்ள துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் கமலா ஹாரிஸ். இவர் துணை அதிபராக தேர்வான போது இந்த கிராமம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. இதனால் துளசேந்திரபுரம் உலக அளவில் கவனம் பெற்றது. தற்போது அதிபர் வேட்பாளருக்கான போட்டியில் கமலா ஹாரிஸ் உள்ளதால் அவர் வெல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். மேலும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்துவதாக தமிழ்நாடு பாணியில் பிளக்ஸ் பேனர்களை வைத்துள்ளனர். நம் மண்ணின் தவப்புதல்வி வெற்றி பெற வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளனர். தஞ்சையின் பிரதான இடங்களான ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் சில மணி நேரத்திற்கு வடமாநிலங்களைப் போல் மாறியிருந்தன. இந்த காட்சிகளை கண்டு பீகாரோ உத்தரப்பிரதேசமோ என எண்ணிவிட வேண்டாம். சற்று உற்று நோக்கினால் இது நிச்சயம் தமிழ்நாடுதான். சென்னையிலிருந்து தஞ்சை வந்த ரயிலில் 300க்கும் மேற்பட்ட வடமாநிலத்தவர் தோள்களில் பைகளுடன் கூட்டம் கூட்டமாக வந்து இறங்கினர். ரயில் நிலையத்திலிருந்து வரிசையாக பேருந்து நிலையத்தை நோக்கி அவர்கள் சென்றனர். அவர்களை அணுகி கேட்டபோது உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருவதாகவும் அரியலூரில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலையில் பணி செய்வதற்காக செல்வதாகவும் தெரிவித்தனர். சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் மட்டுமின்றி டெல்டா மாவட்டங்களிலும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் பணி செய்து வருவதால் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலை தொடர்கிறது. சென்னை தாம்பரம் அருகே பைபாஸ் சாலையில் மணல் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாம்பரத்திலிருந்து எம்சான் மணல் ஏற்றிக்கொண்டு போரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரி தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் சென்றது. அப்போது திடீரென டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே கவிழ்ந்தது. இதனால் தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விபத்துக்குள்ளான லாரியை அகற்றி போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த மாதம் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்ட 2 பெண் ஊழியர்கள் 1,14,000 ரூபாய் காணிக்கை பணத்தை நூதன முறையில் திருடிய தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு கோயில் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு கோயில் வசந்த மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட கோயில் ஊழியர்கள் வேட்டி அல்லது கால் சட்டை மட்டும் அணிந்து கொண்டு மேலாடையின்றி அனுமதிக்கப்பட்டனர்.
மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாகவும் கோயில் அலுவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தைகளின் முதல் பிறந்தநாள் விழாவை பெற்றோர் விமர்சையாக கொண்டாடுவதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் திருவள்ளூரில் வயது முதிர்ந்த குழந்தையின் பிறந்த நாளை ஒரு கிராமமே விமர்சையாக கொண்டாடியிருக்கிறது. திருவள்ளூர் புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகருக்கு சென்றபோது அங்கு அன்னம்மாள் பாட்டியின் புகைப்படத்துடன் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. பேனரை பார்த்தபோது ஒரே ஆச்சரியம். பாட்டிக்கு 100வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கான அழைப்பு பேனர் அது. அருகில் உள்ள மண்டபத்தில் பிறந்தநாள் விழாவுக்கு ஏற்பாடு செய்ய பாட்டி அன்னம்மாள் பச்சை பட்டும் சந்தன மாலையும் அணிந்து விழா மேடையில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தார். உறவினர்கள், கிராம மக்கள் புடைசூழ தமது 100வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார் அவர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு கறிவிருந்து அளிக்கப்பட்டது. உறவினர்கள், கிராமத்தினர் குடும்பமாக பாட்டி அன்னம்மாளிடம் ஆசி பெற்றனர். வயது முதிர்ந்த பெற்றோரை பலர் கைவிட்டுவிடும் நிலையில் அன்னம்மாளின் குடும்பத்தினர் அவரை குழந்தையைப் போல கொண்டாடுவது காண்போரை நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த மாதம் முதல் அவ்வப்போது பொழிந்து வரும் மழையால் மஞ்சளார் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து கடந்த மாதம் 20ஆம் தேதி அதன் முழு கொள்ளளவான 57 அடியில் 55 அடியை எட்டியது. தொடர்ந்து 35 நாட்களாக அணைக்கு வரும் 23 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருவதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றின் காரணமாக பச்சை மிளகாய் சாகுபடி குறைந்துள்ளது. அணைக்காரப்பட்டி, மூணான்பட்டி, தர்மத்துப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பச்சை மிளகாய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் முழுவதும் மழை பொழிந்த நிலையில் தற்போது நிலவும் பலத்த காற்றினால் பச்சை மிளகாய் செடிகளில் நோய் தாக்குதல் ஏற்பட்டு நிறம் மாறி வருவதுடன் சாகுபடியும் சரிந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வழக்கமாக ஒரு ஏக்கருக்கு 8 முதல் 10 மூட்டைகள் வரும் பச்சை மிளகாய் தற்போது 2 மூட்டைகள் மட்டுமே கிடைப்பதாகவும் இதனால் 1 கிலோ பச்சை மிளகாய் 100 ரூபாய்க்கு ஏலம் போவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் இதுபோன்று வரத்து குறைவான காலங்களில் பச்சை மிளகாய்க்கு கூடுதல் விலையை நிர்ணயம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் உள்நாட்டு மீன்வளத்துறை மூலமாக கீரைக்காரனூர் நீர்த்தேக்க பகுதியில் 5 லட்சம் மீன் குஞ்சுகள் இருப்பு வைக்கப்பட்டன. மேட்டூர் அணையை நம்பி 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக தமிழக அரசு மீன்வளத்துறை மூலமாக மீன் விதைப்பண்ணையிலிருந்து முதல் ரக மீன்களின் சினை முட்டையை பல்வேறு தொழில்நுட்பங்களின் மூலமாக 2 ரகங்களாக உற்பத்தி செய்து ஆண்டுக்கு 77 லட்சம் மீன் குஞ்சுகள் மேட்டூர் அணையில் இருப்பு வைக்கப்படுகின்றன. இதன் மூலம் மீனவர்கள் தாங்கள் பிடிக்கும் மீன்களை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக கீரைக்காரனூர் நீர்த்தேக்க பகுதியில் 5 லட்சம் கட்லா, மிருகால், ரோகு ரக விரலி மீன் குஞ்சுகளை மீன்வளத்துறை அதிகாரி முன்னிலையில் காவிரியில் விட்டனர்.